அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் எல்லாருக்கும் நேர்வழி காட்ட போதுமானவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏறக்குறைய 37 வயசு, 36 வயசு இருக்கும் பொழுது, தனிமைய அதிகமா விரும்புனாங்க. அதனால ஹிராங்கிற குகையில போய் தனிமையில என்ன செஞ்சாங்கன்னா, பல வருடங்கள், சில வருடங்கள், சில மாதங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அங்க போய் இருந்து இறைவன அதிகமா தியானம் செய்வாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய 40ஆம் வயசுல ரமலானுடைய மாதத்துல ஓர் இரவுல நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் என்ற வானவ தூதர் அவங்க முன்னால காட்சி அளித்து, அவங்களுக்கு குர்ஆன இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற சூறாவ 96வது அத்தியாயத்தினுடைய சூரத் அலக் என்ற பெயருடைய அந்த சூறாவில இருந்து ஒரு 5, 6 வசனங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஓதி காண்பித்து என்ன செஞ்சாங்க? கற்றுக் கொடுத்தாங்க. முகமது நபிய பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு உம்மி நபி. உம்மி நபின்னா என்ன? எழுத படிக்க தெரியாதவர். எழுதியத எழுதவும் தெரியாது, எழுதி வைத்திருப்பதை படிக்கவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இறை தூதர். அப்போ அவங்களுக்கு வந்து குர்ஆன வந்து அல்லாஹ் ஓசை வடிவில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா கத்துக் கொடுக்கப்படுது. அத அவங்கள மறக்க மாட்டாங்க. அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்துல அது ஸ்டாண்டர்டா பதிய வச்சுருவான். இது குர்ஆன அவங்களுடைய விஷயத்துல சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா, அதே மாரி வந்து முகமது நபிக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரே நெட்டுக்கா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தௌராத்துங்கிற ஒரு பலகைய, ஒரு ஏட கையில குடுத்து, "இதுதான்ப்பா, இத ஃபுல்லா படிச்சுக்கோ. இதான் உனக்கும் உன் உம்மத்துக்கும்" அப்படின்னு சொல்லி குடுத்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யல? அல்லாஹ் குடுக்கல. சிறுக சிறுக குர்ஆன் 23 ஆண்டு காலமா கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன செஞ்சது? இறங்குச்சு. அதனுடைய தொகுப்பு தான் குர்ஆன். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு வருடமும் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு 10 வருஷம் இருந்தாங்க. 10 வருஷம் ஃபுல்லா எப்படி ஓதுனாங்க? அந்தந்த வருஷத்துல எது எது புதுசா வருதோ அதையெல்லாம் சேர்த்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பழசையும் புதுசையும் சேர்த்து என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க? ஓதி காமிப்பாங்க. எந்த வருஷம் அவங்க இறந்து போனாங்களோ, அந்த வருஷம் என முழு குர்ஆனையும் 2 முறை என்ன செஞ்சாங்க? ஒப்புவிச்சு காமிச்சாங்க. மனப்பாடம் செஞ்சத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒப்புவிச்சு சரி காட்டுனாங்க. ஆக ரசூலுல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் குர்ஆன் என்ன செய்யல? புத்தக வடிவில என்ன செய்யல? தொகுக்கப்படல அப்படிங்கிறத நம்ம விளங்குறோம். அப்போ ஆனா என்ன ஒரு ஏற்பாடு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க அப்படின்னா, குர்ஆன்ல இறங்கக்கூடியது அவ்வப்பொழுது இறங்குறத எழுத படிக்க தெரிஞ்ச சஹாபாக்கள் சிலரை நியமிச்சு, இத இத எழுதிக்கோங்க. இந்த வசனத்த இதுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க. இந்த வசனத்த இதுக்கு பின்னாடி எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. இந்த மாதிரி தான் குர்ஆன் என்ன செஞ்சது? எழுதி அ வ செப்பேடுகள்லயும், மரப்பட்டைகள்லயும், ஓலைகள்லயோ, மரத்தோல்கள்லயோ, எலும்புகள்லயோ, கற்கள்ல இந்த மாதிரி தான் எழுதி பாதுகாத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல தான் குர்ஆன தொகுக்கக்கூடிய முழுமையான வேலையை என்ன செஞ்சாங்க? ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்துல முடியக்குள்ளால குர்ஆனுடைய மொத்த ஒரு தொகுப்பை என்ன செஞ்சாங்க? தொகுத்துட்டாங்க. ஏன்னா நூல் வ வ வ அங்கங்க உள்ள எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மரப்பட்டைகள்ல அத பாதுகாத்து என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு குர்ஆன் வடிவில ஆக்கிட்டாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வந்தது. அவங்களுடைய ஆட்சி காலம் ஏறக்குறைய 10 வருஷத்துக்கிட்ட இருந்தது. இந்த 10 வருஷமும் அவங்கள்ட்ட அந்த குர்ஆன் அப்படியே தான் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செஞ்சது 2 1/2 வருஷம். அதுக்கு பிறகு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வந்து ஏன்னா வ வ வ நீண்ட நெடிய ஒரு ஆட்சிய அவங்க தான் என்ன செஞ்சாங்க. அவங்களுடைய ஆட்சி காலம் தான் மிகப்பெரியது. ஏன்னா அந்த காலகட்டத்தில தான் இஸ்லாம் பல நாடுகளுக்கு என்ன செஞ்சுன்னா, விரிவா பரவுச்சு. அந்த நேரத்துல வந்து குர்ஆன் சம்பந்தமா மக்கள்ட்ட ஒரு குழப்ப நிலை ஏற்படுது. என்னன்னா, யார்யார்ட்ட குர்ஆன்ல எவ்வளோ மனப்பாடம் இருந்ததோ, எவ்வளோ பிரதிகள பாதுகாத்து வச்சிருந்தாங்களோ, அத மட்டும் தான் குர்ஆன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு குர்ஆன ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா இல்லாத காரணத்தினால, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல என்ன செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளாகிய, நபியுடைய மனைவியாகிய ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அந்த ஒரு பிரதிய வாங்கி, அத வச்சு 7 பிரதி எடுத்தாங்க. அதுல ஒரு 2 பிரதிகள வந்து இன்னைக்கு வந்து தாஷ்கண்ட்லயும் இருக்குது. வந்து தாஷ்கண்ட்லயும் வந்து இஸ்தாம்பூல்லையும் அது பாதுகாக்கப்பட்டு இருக்கு. துருக்கியில உள்ள இஸ்தாம்பூலு, ரஷ்யால உள்ள தாஷ்கண்ட்ங்கிற இடத்துலயும் பாதுகாக்கப்பட்டு இருக்குது. அப்போ இதுதான் குர்ஆன் உடைய பரிணாமமா இருக்குது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், இந்த குர்ஆன வந்து பரிசுத்தவான்களை தவிர வேறு யாரும் தொட மாட்டாங்கன்னு இருக்கு.
அப்ப அந்த வசனத்துக்கு முன்னால சில வசனங்கள நம்ம படிச்சு பார்த்தோம்னாலே, அதுல என்ன இருக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து குர்ஆன வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ஏதோ ஒரு கெட்ட ஷைத்தான், ஜின்னு தான் வந்து என்ன செய்யுது சொல்லிக் குடுக்குது அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, பேசிக்கிட்டு ரசூலுல்லாஹ் மேல அவதூற பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அதுக்கு பதில் சொல்ற வகையில, இந்த குர்ஆன் வந்து லௌஹே மஹ்ஃபூல் என்ற பாதுகாக்கப்பட்ட ஏடு. அது வானம், பூமி படைக்கப்படுவதற்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா எழுதுகோல படைச்சு, அதுக்கு என்னென்ன கட்டளையிட்டானோ அதையெல்லாம் அது எழுதி முடித்தது. அந்த லௌஹ் மஹ்ஃபூல்ல ஏன ஆதி முதல் அந்த வரைக்கும் உள்ள விவகாரங்கள் அதுல இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த லௌஹ் மஹ்ஃபூல்ல இருந்து குர்ஆனும் அந்த பிரதி அங்க தான் இருக்கு. அதுல இருந்து எடுத்துட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வப்பொழுது அல்லாஹ் சொல்ற அடிப்படையில கத்துக் குடுத்தாங்க. அப்ப அந்த லவ்ஹ் மஹ்ஃபூல்ங்கிற ஏட வந்து அங்க இருந்து குர்ஆனுடைய செய்திகள வந்து தூய்மையான மலக்குகள தவிர வேற யாரும் தொட்டு அத எடுத்துட்டு வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் அந்த வசனத்தினுடைய விளக்கங்களாக இருக்குது. இதுதான். இத வச்சுக்கிட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, நடைமுறையில வந்து குர்ஆன் பேப்பரா இருக்கிறத வச்சுக்கிட்டு இத தொடக்கூடாது, ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இது ரிலேட்டிவா சில செய்திகள் இருந்தாலும், அதுவெல்லாம் வந்து பலகீனமான செய்திங்கிறத அந்தந்த இமாம்களுக்கு ஹதீஸ பதிவு செஞ்ச இமாம்களே இது வந்து பலகீனமான செய்தி அப்படின்னு சொல்ட்டாங்க. இது அல்லாம ரசூலுல்லாஹ் வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மாதவிடாயா இருக்கும் பொழுது, அவங்க மடியில படுத்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுனாங்கிறதெல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில வந்து குர்ஆன வந்து என தூய்மையற்றவர்கள், அதாவது ஒழு நீங்கிட்டு மாதவிடாயா இருக்காங்க, அவங்க தொடக்கூடாது, ஓதக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றது வந்து வடிகட்டுன கடைந்தெடுத்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கும் புறம்பா இவங்க நடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சமான ஒண்ணு. என்ன உங்களுக்கு ஒரு பேணுதலா இருக்குன்னு நினைக்கையில, நம்ம வந்து குர்ஆன் வந்து மத்த புக்குகள மாதிரி இல்லாம, அது வந்து ஒரு ஒரு பரிசுத்த குர்ஆன். அப்படிங்கிற அடிப்படையில அத நம்ம வந்து கண்ணியம் குடுப்போமே! அப்படிங்கிற அடிப்படையில வந்து சுத்தத்தோட என்ன செய்றாரு, ஒரு ஆளு தொடுறாரு, ஓதுறாரு அப்படின்னா, அது குற்றம் இல்ல. அது அல்ஹம்துலில்லாஹ். அதுக்காக வந்து சுத்தம் ஒழு இல்லாதவன் தொடவே கூடாது, குளிப்பு கடமையானவன் தொடக்கூடாது, மாதவிடாய் ஏற்பட்டா தொடக்கூடாதுங்கிறதெல்லாம் இஸ்லாத்த விட்டு வெளியேற்ற கூடிய ஒரு வேலைய மறைமுகமா யூத கைக்கூலிகளுக்கு உடந்தையா தான் இவர்களுடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இத சொல்லி சொல்லி தான் இஸ்லாத்த விட்டு தூரமாக்கிக்கிட்டு நாளுக்கு நாள் இந்த ஜெனரேஷனு வீணா அவத்தமா போய்க்கிட்டு இருக்குது. இது வந்து இது சமூகம் தான் பார்த்து இது திருத்திக்கிடணும். நம்ம அல்லாஹ்வுடைய திருப்திய நாடி எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யுங்க. அல்லாஹ் போதுமானவன்.